தொழிற்சாலைகளில் வேலை செய்வது அதன் தனிப்பட்ட ஆபத்துகளை கொண்டுள்ளது. இயந்திரங்கள், கருவிகள், மின்சாரம், வெப்பம், வாயுகள் போன்ற சூழலில் வெல்டிங் பட்டறையில் பணிபுரியும் போது ஒருவர் மயங்கி விழுகிறார். அவரது இதய துடிப்பும் சுவாசமும் நின்று விடுகின்றன. அவரிடமும் எந்த எதிர்வினையும் இல்லை. இந்நிலையில் அவருக்கு உடனடியாக முதலுதவி கொடுக்க வேண்டியது அவசியமாகும். அத்தகைய சூழ்நிலை வழங்கப்படும் முதலுதவி CPR, அதாவது கார்டியோபல்மோனரி ரிசசிடேஷன் ஆகும். இதய நுரையீரல் இயக்கம் மீட்பு என்று இது அழைக்கப்படும். CPRக்கான முதலுதவி விதிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரிபார், அழை, கவனி, அதாவது செக், கால், கேர். உங்களுக்கோ அல்லது அந்த நபருக்கோ வேறு எதனாலும் ஆபத்து இல்லை என்பதை முதலில் சுற்றுமுற்றிலும் சரிபார்த்து கொள்ளவும். மின்சாரம் தாக்கியதால் விபத்து ஏற்பட்டிருந்தால் முதலில் மின்னோட்டத்தை, அதாவது கரண்டை அணைக்கவும். பாதிக்கப்பட்ட நபரை அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்துங்கள். அவரால் எதிர்வினையாற்ற முடியாததற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அளவுக்கதிகமான ட்ரக்ஸ் உட்கொண்டதால் அல்லது நச்சு வாயு தாக்கியதால் கூட இருக்கலாம். அந்த நபரால் பதிலளிக்க முடிகிறதா என்று பார்க்கவும். இப்படி தோளில் தட்டி கொடுத்து அழைக்கவும். பதில் வரவில்லை என்றால் அவரை முதுகு பக்கமாக நேராக படுக்க செய்யுங்கள். கன்னத்தை பிடித்து தலையை சற்று பின்னால் சாய்க்கவும். இதனால் அவர் மூச்சு விட தொடங்கலாம். மூச்சு விடுவதை சரிபார்க்க சில அறிகுறிகள்: மூச்சின் சத்தம், வயிறு அமுங்கி எழுதல் அல்லது மூக்கிற்கு அருகில் காற்று வெளியேறுவது போன்ற உணர்வு. இவற்றை சரிபார்க்க அதிகபட்சம் 10 வினாடிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு பிறகு நேரத்தை வீணாக்காமல் வேறு யாராவது கூப்பிட்டு ஆம்புலன்ஸை வரவழைக்க சொல்லுங்கள். நீங்கள் CPR செய்ய தயாராக வேண்டும். இந்த பணிகள் அனைத்தும் ஒரு சில நொடிகளில் மிக விரைவாக செய்யப்பட வேண்டும். CPRல் மயக்கமடைந்த நபரின் மார்பை அழுத்த வேண்டும், அதாவது கம்ப்ரெஷன் கொடுக்கப்படுகிறது. இது இரத்த ஓட்டத்தை தொடங்குகிறது. இரத்தம் மற்றும் ஆக்சிஜன் மூளையை சென்றடைகிறது. இதன் மூலம் அவரின் உயிர் காப்பாற்றப்படலாம். CPR எப்பொழுது வழங்கப்படுகிறது? ஒரு நபர் மயக்கத்தில் இருக்கும் போதோ, எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை என்றாலோ, சுவாசிக்கவில்லை என்றாலோ, நாடி துடிப்பு உணரப்படவில்லை அல்லது இதய துடிப்பு இல்லை என்றாலோ நீங்கள் எப்போது CPRஐ தொடங்க வேண்டும்? ஒரு நபருக்கு CPR தேவை என்பதை நன்கு தீர்மானித்த பிறகு நீங்கள் உடனடியாக CPRஐ தொடங்குங்கள். நீங்கள் எவ்வளவு விரைவில் CPR தொடங்குகிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த நபர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த நபரின் நிலைமை உங்களால் சரியாக அறிய முடியவில்லை என்றால் CPR கொடுக்க வேண்டாம். மாறாக விரைவில் மருத்துவமனைக்கு செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். CPR எப்படி கொடுக்கப்படுகிறது? வாங்க நிபுணர்களுடன் பார்க்கலாம். முதலில் அந்த நபரை ஒரு சமமான மேற்பரப்பில் அவருடைய முதுகு பக்கமாக நேராக படுக்க செய்யுங்கள். அந்த நபரின் ஏதாவது ஒரு பக்கத்திற்கு அருகில் மண்டியிட்டு உட்காரவும். உங்கள் மணிக்கட்டுடன் இணைந்த உள்ளங்கை பகுதியை அந்த நபருடைய மார்பின் மைய பகுதியில் வைக்கவும். இந்த பகுதி ஸ்டெர்னம், அதாவது மார்பக எலும்பின் கீழ்பாதி ஆகும். இப்போது உங்களின் இன்னொரு உள்ளங்கையை இந்த உள்ளங்கையின் மேல் வைக்கவும் மற்றும் விரல்களை ஒன்றோடொன்று இணைக்கவும். உங்கள் கைகளை நேராக வைத்திருங்கள். முழங்கையை வளைக்க வேண்டாம். உங்கள் தோள்கள் அந்த நபரின் மார்புக்கு மேல் நேராக இங்கே உள்ளது போல் இருக்கும். இப்போது நீங்கள் வலுவுடன் மார்பை அழுத்த வேண்டும். இது கம்ப்ரெஷன் என்று அழைக்கப்படுகிறது. அழுத்த விசையானது மார்பை சுமார் 5 சென்டிமீட்டர் கீழே அழுத்தும் வகையில் இருக்க வேண்டும். 6 சென்டிமீட்டருக்கு மேல்
அழுத்தாமல் கவனமாக இருங்கள். ஒவ்வொரு கம்ப்ரெஷனிற்கு பிறகும் அழுத்தத்தை முழுவதுமாக அகற்றவும். ஒரு நிமிடத்தில் நீங்கள் குறைந்தது 100 120 கம்ப்ரெஷன்களை கொடுக்க வேண்டும். ஆம்புலன்ஸ் அல்லது மருத்துவர் வரும் வரை சிபிஆரை தொடர்வதன் மூலம் அந்த நபரின் உயிரை காப்பாற்ற நீங்கள் உதவலாம். உதவிக்கு அழைக்க வேண்டிய எண்களை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 112 அல்லது 108. உங்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனைகள், மருத்துவர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்களின் எண்ணையும் நீங்கள் அழைக்கலாம். இந்த எண்களை உங்கள் மொபைலில் சேமித்து வையுங்கள் மற்றும் பணியிடங்களிலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த புரிதலுடன் முதலுதவியில் சிபிஆர் எவ்வாறு கொடுக்கப்படுகிறது என்பதை மறுபடியும் பார்ப்போம். மயக்கம் அடைந்த நபரின் நிலையை விரைவாக சரிபார்க்கவும். நபர் எதிர்வினையாற்றுகிறாரா, நபர் சுவாசிக்கிறாரா, இல்லை என்றால் உடனடியாக ஆம்புலன்ஸை அழைக்க ஏற்பாடு செய்யவும். சிபிஆரை விரைவாக தொடங்கவும். நபருக்கு அருகில் நீங்கள் முழங்காலிட்டு அமருங்கள். மார்பில் கம்ப்ரெஷன் கொடுக்க தொடங்குங்கள். ஒரு நிமிடத்தில் 100 120 கம்ப்ரெஷன்கள். எப்போதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், சிபிஆர் என்பது மிகுந்த கவனத்துடன் புரிதலுடனும் செய்யும் ஒரு செயல்முறை ஆகும். இதன் மூலம் ஒருவரின் உயிரை காப்பாற்ற முடியும். முதலுதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருங்கள். மற்றவரையும் பாதுகாப்பாக வைத்திருங்கள்.